உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடையிறதுக்கான வழி உங்களுடைய மனதை அதற்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறது. மைண்டை ப்ரோக்ராம் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பயிற்சி அல்லது ஒரு டெக்னிக் இருக்குது. அதே சமயம் அது ரொம்ப ஆற்றல் மிக்க ஒரு டெக்னிக்காகவும் இருக்குது. அந்த டெக்னிக் அஃபர்மேஷன் அண்ட் ஆட்டோ சஜஷன். இந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்ன, இதற்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன, இதை எப்படி சரியாக பயன்படுத்துறது, அதோடு சேர்த்து உங்களுக்கான அஃபர்மேஷனை மிகச்சரியாக நீங்கள் எழுதுறதுக்கு இதை எளிமைப்படுத்தும் விதமாக 5 கேள்விகளை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த 5 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் எழுதினாவே உங்களுடைய இலக்குகளுக்கு மிகச்சரியான அஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களாகவே எழுதி கொள்ள முடியும். அதோடு சேர்த்து இந்த அஃபர்மேஷன்ஸை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களையும் இந்த ஒற்றை பதிவின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். பிஃபோர் தட், வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த பகுதி அஃபர்மேஷன் மாஸ்ட்ரி, மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்ட்ரியினுடைய பகுதி அப்படின்னு சொல்லலாம், இன்னொரு பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்ட்ரி சீரீஸில் நம்ம ஒவ்வொரு பயிற்சிகளையும் எப்படி செய்யணும், என்ன மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த வரிசையில் நம்ம இதுக்கு முன்னாடி கிராட்டிடியூட் ஜேர்னலிங்கை எப்படி மிகச்சரியாக செய்வது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த பதிவில் அஃபர்மேஷன்ஸை எப்படி மிகச்சரியாக பயன்படுத்துவது அண்ட் உங்களுக்கான அஃபர்மேஷன்ஸை, சுய பிரகடனங்களை எப்படி மிகச்சரியாக எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதலாவது அஃபர்மேஷன் அண்ட் ஆட்டோ சஜஷன். இந்த ரெண்டு விஷயத்துக்கான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நேர்மறையான வாக்கியங்கள் என்பதுதான் அஃபர்மேஷன் என்பதற்கான அர்த்தம். உங்களுடைய இலக்கு சார்ந்த நேர்மறையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கருத்துக்களையும் உங்களுடைய மனதில் நேர்மறையாகவே பாசிட்டிவாகவே பதிவு பண்ணுறதுக்கான வாக்கிய சொற்கள் தான் இந்த அஃபர்மேஷன் அப்படிங்கிறது. இப்போது ஆட்டோ சஜஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோனா சுயமாக உங்களுக்கு நீங்களே, சஜஷன் என்றால் கருத்தை சொல்வது அல்லது கட்டளை கொடுத்து கொள்வது என்று அர்த்தம். உதாரணத்துக்கு, உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்கு நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் இப்படி நடந்து கொள்கிறேன் என்று சொன்னால் அது அஃபர்மேஷன். நீ இந்த மாதிரி நடந்துக்கோ ஒவ்வொரு நாளும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு கட்டளை கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோ சஜஷன். ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போது இதில் ரெண்டில் எது பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுமே பவர்ஃபுல்லான விஷயம்தான். ஆட்டோ சஜஷன் அப்படிங்கிறது டைரக்ட் கமாண்ட், உங்களுடைய மனதோடு சொல்லக்கூடிய ஒரு டைரக்ட் கமாண்ட். அஃபர்மேஷன் அப்படிங்கிறது நீங்கள் அடையணும்னு நினைக்கிற விஷயத்தினுடைய அந்த பாசிட்டிவான சைடை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போவுமே சில நேரத்தில் எல்லாமே பாசிட்டிவாகவே ஒரு விஷயத்தை பாலிஷ் பண்ணின மாதிரி கொண்டுட்டு போயிட்டே இருக்க முடியுமா, சுகர் கோட் பண்ண மாதிரி கொண்டுட்டு போயிட்டே இருக்க முடியுமானா இல்லை. சில நேரத்தில் நம்மை நாமே கொஞ்சம் தூண்டி விட வேண்டும். அந்த தூண்டுதல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக உங்களுடைய மனதை தூண்டுவதற்கான சாவி தான் இந்த ஆட்டோ சஜஷன். இப்போ இந்த இரண்டுக்குமான வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். முதலாவது, தாட் ப்ராசஸில் இது வேலை செய்யும். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அஃபர்மேஷன்ஸை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் அந்த அஃபர்மேஷன் கேட்காம இருக்கும்போது, உதாரணத்துக்கு நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஆடியோவில் கேட்குறீங்க அல்லது அந்த அஃபர்மேஷனை நீங்கள் எழுதுறீங்க, ஆர் அந்த அஃபர்மேஷனை நீங்கள் மனதிற்குள்ளாக சொல்லிக்கொள்கிறீர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை நீங்கள் சொல்லாமல் இருக்கிறப்போ உங்களுடைய மனமானது எப்படி செயல்படும், எப்படி சிந்திக்கும், என்னென்ன விஷயங்களை பற்றியெல்லாம் அது யோசிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இயல்பாக எப்படி வழக்கமாக செயல்படுமோ அப்படி தான் செயல்படும். ஆனால் உங்களுடைய மனம் எதை சிந்திக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களை பற்றியெல்லாம் சிந்திக்கணும். உங்களுடைய மைண்ட் அப்படிங்கிறது ஒரு கிரைண்டர் மாதிரி, அது சுற்றிக்கிட்டே இருக்குது, அதை நிப்பாட்டவே முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு கிரைண்டர் அது. அந்த கிரைண்டர் எதை அரைக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்கிறீங்க. தேங்காயை எடுத்து உள்ளே போட்டிங்க அப்படின்னா சட்னி ஆக்கலாம், அது தேங்காய் பால் எடுக்கலாம். இட்லி மாவு அரிசி எல்லாம் ஊற வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இட்லியோ தோசைக்கு மாவு எடுக்கலாம். ஸோ எதை அது அரைக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்கிறீர்கள். அதுதான் அஃபர்மேஷன். ஸோ உங்களுடைய மனம் இயல்பாக சிந்திக்கும் சிந்தனைகளை விட எதை சிந்திக்க வேண்டும் என்று உங்களுடைய மனதிற்கு, அதாவது எப்பொழுதும் அரைத்து கொண்டிருக்கும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் காட்சிகளையும் எப்பொழுதும் சதா சர்வகாலமும் அரைத்து கொண்டிருக்கும் அந்த கிரைண்டருக்கு நீ எதை அரைக்க வேண்டும் என்று அரைக்க வேண்டிய பொருட்களை
அதாவது சிந்தனை துளிகளை, கருத்துக்களை, இலக்குகளை உள்ளுக்குள்ளே போடுறீங்க அஃபர்மேஷன் மூலமாக. இப்படி தான் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது வேலை செய்யுது. உள்ளே போட்டிங்கன்னா அதை அரைச்சிக்கும். நீங்கள் அந்த ஒரு அஃபர்மேஷன், ஒரு குறிப்பிட்ட அஃபர்மேஷனை சொல்கிறதன் மூலமாக உங்களுடைய மனதிற்கு என்னுடைய இலக்கு இது, எனக்கு முக்கியம், நான் இப்படி இருக்கணும், நான் இந்த மாதிரியான ஒரு நபராக மாறணும் அப்படிங்கிற கருத்துக்களை, சிந்தனைகளை விதைக்கும் போது அது சார்ந்த விஷயமாக உங்களுடைய மனம் என்பது சிந்திக்கவும், யோசிக்கவும், செயல்படவும், தேடவும், அது சார்ந்த எண்ணங்களையும் யோசனைகளையும் உங்களுக்கு கொடுக்கவும், வழிகாட்டுதலை செய்யவும் உங்களுடைய மனம் என்பது மாறிவிடும். அப்போ மனதினுடைய இயல்பு தன்மையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் கருவிதான் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது. இது ஒரு வகையில் செயல்படுதுங்க. ரெண்டாவது, இந்த அஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரெப்படிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு நாள் நான் அஃபர்மேஷன் சொன்னேங்க, எழுதுனேன் அல்லது கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கும்போது மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு கருத்து உங்களுடைய மனதில் ஆழமாக பதிவாகும். ரெப்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூன்றாவது, இது ஆழ் மனதில் இந்த அஃபர்மேஷன் பதிவாகுமா அப்படின்னெல்லாம் சில பேர் கேள்வி கேட்பாங்க. இது பதிவாகும், அதற்கு நிறைய நாள் எடுக்கும். ஆனால் அதற்குன்னு மெத்தட் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் சில சஜஷன் எடுத்துக்கலாம், ஆட்டோ சஜஷன் எடுத்துக்கலாம். இந்த அஃபர்மேஷன் அப்படிங்கிறது இப்போ எல்லாமே நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஏற்கனவே அடைந்து விட்டதை போல எழுதுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு, நான் கோடீஸ்வரன், நான் மிகப்பெரிய பணக்காரன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு இந்த அஃபர்மேஷன் எதிராகத்தான் வேலை செய்யுது. பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாக தான் வேலை செய்யுது. ஏன் அப்படின்னா, அவர்களுடைய மனமானது அவர்களுடைய மனதிற்குள்ள ஒரு பதிவு வச்சிருக்கிறாங்க. அது இதற்கு ஆப்போசிட்டாக இருக்குது. உடனே அதற்கு மாற்றாக இன்னொரு அஃபர்மேஷன் உள்ள சொல்லிக்கும் போது அவங்களுடைய ரியாலிட்டி அவங்க ஃபேஸ் பண்ணும்போது, அவங்களுடைய பொருளாதார நெருக்கடியோ அல்லது மற்ற விஷயங்களை பார்க்கும்போது அது அங்கே அடிபடுது. அதாவது அந்த அஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமாக மாறுது. நான் டெய்லியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டானது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன் மாறுவதற்கு பல காலம் எடுக்கும், டைம் எடுக்கும். ஆனால் அதற்கு முன்பதாகவே நான் இதை அடைஞ்சிட்டேன், நான் இந்த கார் வச்சுருக்கேன், நான் இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறேனாக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஃபர்மேஷன் சொல்ல என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய மனமானது அது நடக்கவில்லை, இயல்பாக ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற விஷயந்தான் அதற்கு ஆதாரம். உங்களுடைய மனதை நீங்கள் அதிகமாக ஏமாற்றவெல்லாம் முடியாது. ஏன்னா அதுக்கு பார்க்குற விஷயங்கள் அதை பதிவு பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் ரியாலிட்டி தான் ப்ரூஃப். உங்களுடைய மனதில் ஏற்கனவே ஆதாரங்கள் பதிவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்த்தது, கேள்விப்பட்டது, நீங்கள் சிந்தித்தது, உங்களுடைய சூழல், உங்களுடைய நிலை, அது என்ன அப்படிங்கிறது உங்களுடைய மனதிற்கு தெளிவாக தெரியும். அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆதாரங்களுக்கு மாற்றாக நீங்கள் இன்னொரு விஷயத்தை கொண்டு அங்கே வைக்கும்போது, நான் பணக்காரன், நான் கோடீஸ்வரன் அப்படின்னு உள்ளே கொண்டு வைக்கும்போது பெரும்பாலும் அந்த அஃபர்மேஷன் உங்களுடைய மனதால் நிராகரிக்கப்படுகிறது. ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு நடக்குது. ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டார். நீ பண்ணினியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அந்த நபர், இல்லைங்க நான் பண்ணவே கிடையாது அப்படிங்கிறாரு. சத்தியமாக சொல்கிறேங்க, நான் பண்ணவே கிடையாது அப்படின்னு சத்தியமே பண்ணுறாரு. இப்போது அவர்கிட்ட ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணினீங்க பார்த்தீங்களா, தெளிவாக ரெக்கார்ட் ஆகிருக்குங்க, இந்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டா அங்கே வேலை முடிச்சுது. எத்தனை முறை நான் இதை பண்ணலன்னு சொன்னாலும் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிற அந்த ஆதாரம் போதுமானதாக, இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம், நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கிறோம், நம்ம அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதான் நம்ம மனதில் பதிவாகி இருக்குது. இதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி. இதெல்லாம் பதிவு பண்ணி வைக்கிற இடம் நம்முடைய மனம் அப்படிங்கிறதுக்கு பதிவுகள், ஆதாரங்கள் உள்ளுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதற்கு ஆப்போசிட்டாக நான் இதை பண்ணலைங்க அப்படின்னு நீங்கள் எவ்வளவு முறை சொன்னாலும் அது அதற்கு எதிரானதாக அமைந்துவிடும். அது செல்லாது. அதே போல தான் இந்த மாதிரி அஃபர்மேஷனும். பெரும்பாலானவர்கள் இந்த மாதிரி அஃபர்மேஷனை எழுதிடுவாங்க. ஏன்னா மொட்டையாக உங்களுக்கு என்ன வேணுமோ அது எழுதுங்க, நடந்துடும் அப்படிங்கிற ஒரு கருத்தை கேட்டுடுவோ, அப்போ நான் கோடீஸ்வரன் ஆகணும், நான் கோடீஸ்வரன் எழுதிடுவேன் அப்படின்ட்டு எழுதிடுறது. அப்போது இதில் தான் சில விஷயங்கள் நீங்கள் மாற்றி உங்களுக்கான அஃபர்மேஷனை நீங்கள் சரியாக எழுத வேண்டும். அது எப்படி எழுதுறது, அதற்கான முறை என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நம்ம பார்க்கலாங்க. இப்போ இந்த அஃபர்மேஷன் உங்களுடைய மனதில் பதிவாக வேண்டும் அப்படின்னா, ஒன்று ரெப்படிஷன்னு பார்த்தோம். ரெண்டாவது, உங்களுடைய ஆழ்மன நிலையில் அதை கொண்டுட்டு போயிட்டு, அதாவது ஆல்ஃபா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அரை தூக்க நிலையில் உங்களுக்கு வேண்டிய கருத்துக்களை உள்ள பதிய வைக்கும்போது சஜஷன்ஸ், ஆட்டோ சஜஷன்ஸை நீங்கள் உங்களுக்கு நீங்களே மனதிற்குள்ளாக நினைத்து கொள்வதன் மூலமாக, சொல்லிக் கொள்வதன் மூலமாக பதிய வைக்க முடியும். இப்படியெல்லாம் இந்த அஃபர்மேஷன் அப்படிங்கிறது வேலை செய்கிறது. இப்போது மூன்றாவதாக
அஃபர்மேஷன்ஸை உங்களுடைய இலக்குகளுக்கு தகுந்த மாதிரி எப்படி கரெக்டாக ஃப்ரேம் பண்ணுறது, இதை நீங்கள் சரியாக செய்கிறதுக்கு உங்களுக்கு 5 கேள்விகளை இப்போ நான் கொடுக்க போகிறேன். இந்த 5 கேள்விகளையும் உங்களுடைய ஒவ்வொரு இலக்குக்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டு அதற்கான பதில்களை எழுதி அதை ரொம்ப ஈஸியாக அஃபர்மேஷனாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு இலக்குக்கும் இந்த 5 கேள்விகளை கேட்கணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மெயின்டெனன்ஸ் டெக்னிக்ஸ்க்காக இந்த அஃபர்மேஷன் டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. ஏற்கனவே உங்களுடைய அடுத்த 5 வருடத்தில் என்னென்னவெல்லாம் நீங்கள் அடைய வேண்டும் என்கிற விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது அதை இன்னும் வலிமைப்படுத்துவதற்காக அஃபர்மேஷன் பயன்படுத்த போகிறீங்க. உங்களுக்கு 3 முதன்மையான இலக்குகள் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஒரு 3 கோல்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்போது இந்த 5 கேள்விகளையும் அந்த ஒவ்வொரு இலக்குக்கும் நீங்கள் கேட்பீங்க. அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் 15 அஃபர்மேஷன் கிடைக்கலாம். நான் சொல்கிறது குறைந்தபட்சம். இதற்கு அதிகமாகவும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இந்த 5 கேள்விகள் என்னென்ன, ஒவ்வொரு கேள்விகளுக்கும் என்ன மாதிரி பதில் எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணத்தையும் நான் சொல்லிடுறேன். ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய அடுத்த 5 ஆண்டுகளில் ஒரு முக்கியமான பிஸ்னஸ் கோலை செட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பிஸ்னஸ் கோலை இவர் இப்போ கேட்கப்படுகிற 5 கேள்விகளுக்கு பதில் எழுதுனா அவர் எப்படி எழுதுவார்? இந்த ஃபார்மேட்டோட இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு கேள்வியும் நான் கேட்க போகிறேன். இந்த கேள்விகளை நான் ஸ்க்ரீன்லேயும் காமிக்கிறேன். இந்த கேள்விகளை ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு முதல்ல இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முடிச்சிருங்க. உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு இருக்கும். அந்த புரிதல் அடிப்படையில் நீங்கள் இந்த அஃபர்மேஷனை முதல் முறையாக எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி சீரீஸில் ஒரு பயிற்சிக்கு முன்னாடி உங்களுடைய மனதை தயார் செய்யக்கூடிய பயிற்சின்னு ஒன்று போட்டிருப்போம், மென்டல் ப்ரிப்பரேஷன் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை போட்டுட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய இலக்குகள் என்ன அப்படின்னு எழுதுங்க. எவ்வளோ இலக்குகள், முக்கியமான இலக்குகள் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதுங்க. ஒவ்வொரு இலக்குக்கும் இந்த 5 கேள்வியை கேளுங்க, பதில் எழுதுங்க, அதை அஃபர்மேஷனாக மாற்றுங்க. இவ்வளோ தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் கோல் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த 5 கேள்விகளுக்கு பதில் எழுதுனா எப்படி அஃபர்மேஷனை அவர் ஃப்ரேம் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவருக்கு இருக்கக்கூடிய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 வருடத்திற்குள்ளாக மிகப்பெரிய பிரபலங்களுக்கு கூட, மிகப்பெரிய ஆட்களுக்கு கூட தன்னுடைய ஒரு சர்வீஸ் கொடுக்கணும். அது ஏதோ ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய சர்வீஸ் கொடுக்குற அளவுக்கு இவர் பெரிய ஆளாக வளரணும் அப்படிங்கிறது தான் இவருடைய தொழில் இலக்கு, பிஸ்னஸ் கோல். இப்போது முதல் கேள்வி, நீங்கள் யாராக மாற வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க வேண்டும்? இந்த கேள்விக்கு அவர் எப்படி பதில் எழுதுறாரு அப்படின்னா, நான் மிகப்பெரிய பிரபலங்களுக்கு என்னுடைய மிகச்சிறந்த சேவையை வழங்கும் வெற்றிகரமான தொழில் முனைவோராக இருக்கிறேன். இப்படி தான் அவர் இந்த கேள்விக்கு பதில் எழுதுவார். நீங்கள் ஒரு இலக்கை அடையணும்னு நினைக்கிறீங்க. அந்த இலக்கை அடைந்து விட்டால் எப்படிப்பட்ட நபராக நீங்கள் இருப்பீர்கள், எப்படிப்பட்ட நபராக நீங்கள் இருக்க வேண்டும், இதை அஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணுங்க. இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, எது மாதிரியான மனப்பான்மையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும், என்ன மாதிரியான ஆட்டிடியூட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கணும்? இந்த கேள்விக்கு அவர் 3 விதமான ஆட்டிடியூட் அவருக்கு இருக்கணும் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. முதலாவது, தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு எழுதிக்கிறாரு. இரண்டாவது, சரியான கஸ்டமர்ஸை, வாடிக்கையாளர்களை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத இரண்டாவது ஆட்டிடியூடாக அவர் எழுதிக்கிறாரு. இது ஒரு ஆட்டிடியூடா, இது ஒரு மனப்பான்மையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். அவர் யாருக்கு சர்வீஸ் கொடுக்கணும், யாருக்கு பிஸ்னஸ் எடுக்கணும், யார்கிட்ட எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு கொள்கையை வச்சிருக்கிறார். அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் ஒரு கிளைண்ட் அவர் செலக்ட் பண்ணுறார். வர்ற எல்லாத்துக்கும் அவர் சர்வீஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுறாரு. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் தான். அடுத்தது மூன்றாவதாக, அப்படி அவர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது, ஒரு மதிப்பை உருவாக்கும் போது அது மிகச்சிறந்த மதிப்பாக இருக்கணும். அந்த மிகச்சிறந்த மதிப்பை உருவாக்குவதற்கு எவ்வளவு மெனக்கெட்டாவது மற்றவங்களை விட, மற்றவங்க இந்த வேலையை செஞ்சால் எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட அதிகப்படியான மதிப்பை உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய ஒரு மூன்றாவதாக ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுக்கிறார். இப்போ இந்த இரண்டாவது கேள்விக்கு அவருக்கு 3 அஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அஃபர்மேஷனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுவார்? நான் தன்னம்பிக்கையான ஒரு தொழில் முனைவோர்,
தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு, அவருக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படிங்கிறத அஃபர்மேஷனுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. இரண்டாவதாக, சரியான வாடிக்கையாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு மிகச்சிறந்த மதிப்பை அளிக்கும் தொழில் முனைவோராக இருக்கிறேன் அப்படின்னு ரெண்டாவது அஃபர்மேஷனை எழுதிக்கிட்டார். மூன்றாவதாக, எனது சேவையின் மூலம் மற்ற எல்லாரையும் விட அதிகப்படியான மிகச்சிறந்த சேவையை வழங்கும் தொழில் முனைவோராக இருக்கிறேன். இப்படி மூன்றாவதாக அந்த அஃபர்மேஷனை எழுதிக்கிட்டார். ஸோ இரண்டாவது கேள்விக்கு 3 மனப்பான்மைகள் அவருக்கு தேவைப்படுது. அதையெல்லாம் அஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டார். இப்போது மூன்றாவது கேள்வி, மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்க வேண்டும்? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்களாகவே பதில் எழுதுங்க. முதல் 2 கேள்விகளுக்கு நான் அந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் பதில் சொன்னதுக்கான காரணம் உங்களுக்கு இது எளிமையாக புரியும் என்பதற்காக. இதற்கு பிறகு வரக்கூடிய கேள்விகளுக்கு ஜஸ்ட் அதை பதிலாக எழுதி அதை அஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணுங்க. இப்போது அந்த கேள்வியை மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன். மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்க வேண்டும்? நான்காவது கேள்வி, எது மாதிரியான மதிப்புகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அடுத்தது 5வது கேள்வி, எது மாதிரியான மதிப்புகளை இந்த உலகத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இப்போ இந்த 5 கேள்விகளுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. இப்போ முதல் கேள்வி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் யாராக மாறணும் அப்படின்னு, என்ன மாதிரி நபராக மாறணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த நபராக நீங்கள் மாறிவிட்டால் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இலக்கை அடையிறதுக்கு நீங்கள் இந்த நபராக மாறணும். இந்த நபராக நீங்கள் மாறுவதற்கு இப்போ நம்ம கடைசியாக 5வதாக ஒரு கேள்வி பார்த்தோம் பார்த்தீங்களா, எது மாதிரியான மதிப்புகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணால் அந்த முதல் விஷயம் நடந்துடும். அப்போது ஒரு இலக்கினுடைய 5 முக்கியமான விஷயங்களை தனித்தனியாக உங்களுடைய மனதிற்கு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய இலக்குகளில் மிக கச்சிதமாக, கனக்கச்சிதமாக நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. இப்போது அடுத்ததாக, இந்த அஃபர்மேஷனை நான் எப்படி எழுதுறது? இந்த பதிலெல்லாம் நான் எழுதிட்டேன். இந்த அஃபர்மேஷனை நான் எப்படி மாற்றுறது? சிம்பிளாக நான் அப்படிங்கிற வாக்கியத்தை போட்டு நீங்கள் என்ன எழுதியிருக்கிறீங்களோ அது ஏற்கனவே அடைந்து விட்டதைப் போல நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். இவ்வளோ தான் அஃபர்மேஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்கான விஷயம். நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே எழுதுங்க, அதே ரூல்ஸையே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 5 கேள்விக்கு பதில் எழுதிட்டீங்க அப்படின்னாவே நான் அப்படின்னு போட்டு அதற்கு பிறகு என்ன எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்துவிடும். இப்போது இந்த அஃபர்மேஷன்ஸை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? நீங்கள் விஷன் போர்ட் டெக்னிக்கை பயன்படுத்தினீங்க அப்படின்னா, விஷன் போர்டில் இந்த முக்கியமான சுயப்பிரகடனங்களை அல்லது ஆட்டோ சஜஷன்ஸை எழுதிக்கலாம். இரண்டாவதாக, இதெல்லாம் நீங்கள் ஒரு ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தி, இன்றைக்கி நிறைய ஆன்லைன் டூல்ஸ் எல்லாமே இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு, ஆட்டோ எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டூல்ஸை பயன்படுத்தி ரொம்ப எளிமையாக உங்களுடைய ஓன் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி அதை நீங்கள் ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். திரும்ப திரும்ப கூட நீங்கள் கேட்க ஆரம்பிக்கலாம். இன்னும் உங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மியூசிக்கை ஆட் பண்ணி ஒரு அஃபர்மேஷன் மாதிரியே நீங்கள் இதை கொண்டு வந்து ஃபாலோ பண்ண முடியும். இதை ரெகுலராக நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் ஆடியோ அப்படின்னு வரும்போதுன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு தூங்கும்போது முழுவதுமாக ஒரு கம்மியான வால்யூமில் கேட்குற மாதிரி ப்ளே பண்ணலாம். கேஷுவலாக ஒரு நாள் முழுவதுமே ப்ளே பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மெத்தட். இப்போது உங்களுக்குள்ள இன்னொரு கேள்வி வரும், இந்த ஜென்ரல் அஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸை கேட்கலாமா? எஸ், தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்களுடைய அஃபர்மேஷன்ஸை நீங்கள் கேட்குறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் ஜென்ரலான விஷயங்களை கேட்குறதுலையும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நான் எந்த மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைக்குள்ளே நான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஜென்ரல் அஃபர்மேஷனில் ரொம்ப சூப்பராகவே வேலை செய்யும். உதாரணத்துக்கு நம்ம கூட கடைசியாக அந்த பணம் சார்ந்த அஃபர்மேஷன் ஒன்று போட்டிருப்போம். 7 மணி நேரம் வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம். அந்த அஃபர்மேஷன் போடும்போது நீங்கள் அதை கேட்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் உங்களுடைய மனதில் சிந்தனைகளாக வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் எதை சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அங்கே கொடுக்குறீங்க. இப்படி ஜென்ரல் அஃபர்மேஷனும் பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் அஃபர்மேஷனை தனியாக பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஓன் அஃபர்மேஷனை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த எப்படி வேறு டெக்னிக்கில் ஃபாலோ பண்ணலாம்? தினமும் நான் இதை எழுதலாமா,
எஸ், தாராளமாக எழுதலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்தை வந்து ஒவ்வொரு நாளும் எழுதுறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சில பேருக்கு ஒத்து வரும், சில பேருக்கு ஒத்து வராது. சில பேர் எழுதும்போது அவர்கள் என்ன எழுதுகிறார்கள் என்பதில் மனம் கவனமாக இருக்கும், சில பேருக்கு அந்த கவனம் இருக்காது, எழுதிக்கிட்டே இருப்பாங்க, மைண்டு வேற எங்கேயோ ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட நபர்களாக இருக்கும்போது உங்களுக்கு எழுதுறது ஒத்து வரும்னா எழுதுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சு அதை நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனேயே முதல் வேலையாக அதை ஒரு தடவை படிச்சிருங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை படிச்சிருங்க. இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது, இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். கிராட்டிடியூட் ஜேர்னலை பற்றி நம்ம போன பதிவில் பார்த்தோம். கிராட்டிடியூட் ஜேர்னலெல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அதெல்லாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் ஒரு அஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. நீங்கள் எழுதியிருக்கிற எத்தனை அஃபர்மேஷன் உங்களுக்கு வந்திருக்கோ, குறைந்தபட்சம் ஒரு இலக்குக்கு 5 அஃபர்மேஷன் வந்திருக்கும், அல்லது 10 கூட வந்திருக்கலாம் ஒரு இலக்குக்கு. அப்படி ஒரே ஒரு அஃபர்மேஷனை எடுத்துக்கோங்க. அந்த ஒரு அஃபர்மேஷனை நீங்கள் படிங்க, அதை மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கோங்க, அதை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க, அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிங்க. ஒரு 5 நிமிடங்கள் அதை பற்றியே யோசிக்கணும், அதை பற்றியே நீங்கள் சிந்திக்கணும். நான் இதை பற்றி தான் இப்போ நான் சிந்திக்க போகிறேன், இதை பற்றி தான் நான் யோசிக்க போகிறேன், திங்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த அஃபர்மேஷனை ஒரே ஒரு அஃபர்மேஷன், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு அஃபர்மேஷன். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 15 அஃபர்மேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி முதல் அஃபர்மேஷனை மட்டும் எடுத்துக்கணும், நாளைக்கு 2வது அஃபர்மேஷன், அடுத்த நாள் 3வது அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு அஃபர்மேஷனை எடுத்து படிக்கிறீங்க, மனதிற்குள்ளாக சொல்லிக்கிறீங்க, அதை பற்றியே யோசிக்கிறீங்க. இது எப்படி அடையிறது, இதை அடைஞ்சால் எப்படி இருக்கும், இதை அடைஞ்சதுக்கப்புறம் நான் இதை உண்மையாகவே இந்த தன்மை எனக்குள்ளே வந்துடுச்சுன்னா நான் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பேன். இப்படியெல்லாம் நீங்கள் பல விதத்துலேயும் நீங்கள் வந்து சிந்திக்கலாம். சிம்பிளாக இதை சிந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் உங்கள் மனதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன சிந்திக்கணும், எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது வந்து என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு மெத்தட். சில முக்கியமான கோட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த கோட்ஸை நான் சில நேரத்தில் அப்படி தான் பண்ணுவேன். அந்த கோட்ஸை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே கேஷுவலாக நடந்துட்டு மனதிற்குள்ளே அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது அது எனக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இனிமேல் லைஃப்பில் இப்படியெல்லாம் பண்ணலாம். ஒரு கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோட்டை வந்து நீங்கள் ஒரு 5 நிமிடம் சிந்திக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எந்தெந்த இடத்துல அதை பின்பற்றலாம், ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் வரும்போது உங்கள் மைண்டு தானாகவே அந்த கோட்டை நினைக்க ஆரம்பிக்கும். அண்ட் உங்களுக்கு உங்கள் மைண்டே ஐடியா கொடுக்கும், இந்த கோட்டின் படி நீங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள், இதை இப்படி செய்யுங்க, இது இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டு உங்களை வழி நடத்தும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது வந்து உங்களுடைய ஒரு ஆட்டிடியூடாக, ஒரு குணாதிசயமாகவே மாறிவிடும். அடுத்ததாக சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் வந்து இந்த அஃபர்மேஷனை சொல்கிறது, படிக்கிறது, கேட்குறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு 8 மணி நேரம் வீடியோ போட்டிருப்போம், அதில் வந்து ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்குள்ளே உங்களை கொண்டுட்டு போயிட்டு அப்புறம் பணம் அண்ட் ஹெல்த் இந்த 2க்கான அஃபர்மேஷன் ப்ளே ஆகிற மாதிரி வச்சுருப்போம். இதே விஷயத்தை நீங்களும் செஞ்சுக்க முடியும். எப்படி எளிமையாக செய்கிறது அப்படின்னா தியானம் செய்யணும். முதல்ல மெடிடேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய மனம் ஒரு அமைதியான ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதுதான் அந்த ஆழ்மன நிலை. ஆக்சுவலி அது இன்னும் ஆல்ஃபா ஸ்டேட் அப்படிங்கிற தன்மைக்குள்ளே போகும்போது நீங்கள் ஒரு அரை தூக்க நிலையில் இருப்பீர்கள். ஆனால் இந்த மெடிடேஷன்லேருந்து வந்த உடனே ஒரு அமைதி நிலையில் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக அந்த அஃபர்மேஷனை எடுத்து நீங்கள் வந்து அப்படியே படிக்க ஆரம்பிக்கலாம், அதை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். அல்லது சில நேரம் அதை பற்றி நான் இப்போது இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அஃபர்மேஷனை வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் தியானத்தை செய்து முடித்ததற்கு பிறகு உடனடியாக இந்த விஷயத்தை ஒரு பயிற்சியாக கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நீங்கள் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, மெடிடேஷன் பண்ணி முடித்து கண் விழிக்கிறதுக்கு முன்பதாக அந்த தியான நிலையை அப்படியே கலைக்காமல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அஃபர்மேஷனை உங்களுடைய மைண்டுக்குள்ளே இன்றைக்கி நான் இந்த அஃபர்மேஷனை திரும்ப திரும்ப சொல்லிக்க போகிறேன்னு மனதுக்குள்ளே பதிய வச்சுக்கிட்டு ஒரு அஃபர்மேஷனை எடுத்துக்கோங்க. நீங்கள் தியானத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன்பதாக, கண் விழிப்பதற்கு முன்பதாக அந்த அஃபர்மேஷனை உங்களுடைய மைண்டுக்குள்ளே ஒரு 10 தடவை சொல்லலாம். பொறுமையாக, மெதுவாக, உணர்ந்து ஒரு 10 முறை நீங்கள் அந்த அஃபர்மேஷனை மனதிற்குள்ளாக சொல்லலாம். அந்த நல்ல ஒரு டீப்பான மெடிடேஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு விழிப்பு நிலை இருக்கும். அப்போ உங்கள் மனதால் சில விஷயங்களை சிந்திக்க முடியும், கான்ஷியஸ் இருக்கும், விழிப்புணர்வு இருக்கும். ஆனால் அரை தூக்க நிலையில் இருப்பீர்கள். இதுதான் ஆழ்மனம் திறந்திருக்கக்கூடிய அந்த
நிலை அப்படிங்கிறது. அந்த நிலையில் தியான பயிற்சி செய்கிறவர்கள் மிக அழகாக ஒரு நாளைக்கு ஒரு அஃபர்மேஷன் எடுத்து ஒரு 10-15 தடவை தியானத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு வருவதற்கு முன்பதாக தியான நிலையை கலைக்காமல் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் அப்படியே ஆழமாக அது பதிவாகிவிடும். இது ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஃப் ஹிப்னோசிஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு ஆழ்மன கட்டளைகளை, சுய கட்டளைகளை உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வைக்கிற ஒரு அற்புதமான டெக்னிக். ஆனால் இதற்கு நீங்கள் தியானம் செய்து அந்த நிலைக்குள்ளே போகணும். அந்த அமைதி நிலையில் இந்த விஷயத்தை நீங்கள் உங்களால் சொல்ல முடியணும். ஆனால் இது முடியும், இது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் கிடையாது. நிச்சயமாக பயிற்சி செய்கிறவங்கனால இதை செய்ய முடியும். இதை செஞ்சிட்டிங்கன்னா இது ஒரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லா மெத்தடையும் விட மிக சக்தி வாய்ந்த ஒரு மெத்தட் இந்த மெத்தட். அதே போல் ஹிப்னோசிஸ் மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். செல்ஃப் ஹிப்னோசிஸ்க்கு ப்ரொக்ரெசிவ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்னா, நீங்கள் தியான நிலையில் உட்காந்துக்கலாம், அல்லது நீங்கள் ரொம்ப சௌகரியமாக ரிலாக்ஸ்டு பொசிஷனில் படுத்துக்கலாம். அப்படி படுத்துட்டு உங்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்பு பகுதிகளாக நினச்சி அங்கே கவனம் செலுத்தி இது ஓய்வாக இருக்குன்னு நீங்கள் மைண்டுக்குள்ளேயே நீங்கள் கட்டளை கொடுத்துட்டு வரணும். அப்படி நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய கவனம் அந்த குறிப்பிட்ட உறுப்பு பகுதியில் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் படிப்படியாக நீங்கள் மனதிற்குள்ளாக சொல்லிக்கிட்டே வரணும். அரை தூக்க நிலைக்குள்ளே ஈஸியாக போயிடுவீங்க. அந்த அரை தூக்க நிலை தான் ஆழ்மனம் திறந்திருக்கும் நிலை. அந்த நிலையில் ஒரு நாளைக்கு ஒரு அஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் மனதிற்குள்ளாக சொல்லிக்கொள்ளலாம். அல்லது இந்த அஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா அதை நீங்கள் இது பண்ணலாம். ஆர் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்குள்ளே போயிட்டு நீங்கள் ப்ளே பண்ணலாம். அந்த நிலையிலிருந்து நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த செல்ஃப் ஹிப்னோசிஸ் பண்ணிக்கிறது, அதாவது இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட் மூலமாக ப்ரொக்ரெசிவாக ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய உடம்பை முழுவதுமாக தளர்த்தி கொண்டு அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையான அஃபர்மேஷனை சொல்கிற மாதிரி கைடட் ஆடியோ தேவைப்படுகிறது அப்படின்னாலும் கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இந்த மாதிரி கைடட் ஆடியோ போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் தெரிவிச்சிங்க, விருப்பத்தை தெரிவிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் அடுத்த பதிவாக கைடட் ஆடியோ நான் ரெடி பண்ணி தரேன். நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு என்ன அஃபர்மேஷன் வேணுமோ அந்த ப்ரொக்ரெசிவாக ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் சுய பிரகடனங்களை சொல்லிக்கொள்ளுங்கள், மனதிற்குள்ளாக நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால் இந்த கைடட் ஆடியோ பதிவு உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதே போல் நம்ம ஏற்கனவே மைண்ட் மாஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஹிப்னோசிஸ் பதிவையும் நம்ம போட்டிருக்கோம். இது ஒரு பெய்டு ப்ரோக்ராம். இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது உங்களுக்கு தேவைப்படுமா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு தனிப்பதிவு இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதற்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் நான் கொடுத்துருக்கேன். அதில் உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய 4 முக்கியமான விஷயங்களை மையப்படுத்தி அதற்கான சஜஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இது எல்லாமே ஒரு கைடட் ஹிப்னோசிஸ் ஃபார்மேட்டில் ஆழ்மன நிலைக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே இந்த கருத்துக்களை எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்குற மாதிரி அதில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். தொடர்ச்சியாக பயணிப்போம். இந்த பயிற்சிகளை எல்லாத்தையும் பின்பற்றுங்கள், செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உயர் நன்மையும் உயர் மேன்மையும் உங்களுக்கு உண்டாகட்டும். நன்றி.